நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு புறவழிச்சாலையில் சன்னியாசி மடம் அருள்மிகு உண்ணாமுலை உடனுரை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சூழினி பிரத்யங்கரா தேவி உடனுரை அருள்மிகு சரபேஸ்வரருக்கு தேய்பிரை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிவேலன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி தாளாளரும் ஸ்ரீ வசீஸ்வரர் அறக்கட்டளை துணைத் தலைவருமான சிவலிங்கம் கோமதி குடும்பத்தார் தலைமை தாங்கினர். 108 ஓம திரவியங்கள் கொண்டு யாக வேள்வி பூஜை செய்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சரபேஸ்வரருக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட தலைவர் ஜே லட்சுமணன், உழவன் KM பாலு, விமல், நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வார வழிபாட்டு மன்றம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக பணிகள் செய்து வரும் சிவலிங்கம் அவர்களுக்கு ஆன்மீக சேவை செம்மல் என்ற விருது வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து மஞ்சள், குங்குமம், விபூதி, வளையல், மாங்கல்ய கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.